அல்லேலூயா 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 அல்லேலூயா. 21, 22 போன வாரத்தினுடைய தொடர்ச்சி இது. இந்த செய்தி வாசிங்க வசனத்தை. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல் அவர் மேல் இறங்கினார். வானத்தில் இருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. நம்ம 3 காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதுல 2 காரியம் நாம் பார்த்தாயிற்று. மேலோட்டமா உங்களுக்கு நான் இதனுடைய கடந்த வார செய்தியினுடைய வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி உங்களுக்கு நினைப்பூட்டி இந்த வார செய்திக்கு போக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அப்போ ஜெபம் இல்லை என்றால் வானம் திறக்கப்படாது என்று அர்த்தம் இல்ல. ஜெபம் பண்ணும்போது திறக்குதுன்னா மற்ற நேரத்தில் திறக்கல. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் ஜெபிக்கிறவர்களை அதிகமாய் தேடுகிறார். ஆமென். அவர் வரும் பொழுது விழித்திருந்து யார் ஜெபிக்கிறார்களோ அதை காண வாஞ்சிக்கிறார். லூக்கால அருமையா தெளிவா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அது. அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, 3 காரியம் ஜெபத்திலே நடந்தது. ஜெபம் பண்ணும் பொழுது முதலாவது வானம் திறக்கப்பட்டது. 2வது காரியம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கெங்கேயோ பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதை நம்ம பார்க்கிறோம். நம்ம மேல இறங்கணும். ஆமென் சொல்லுங்க யாராவது. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நாங்கள் ஊழியர்களாய் ஜெபிக்கும் பொழுது வாரத்துக்கு ஒரு நாள் கூடி ஜெபிப்போம், மாசத்துக்கு ஒரு நாள் கூடி ஜெபிப்போம். தினம் இரவுல ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நேற்றோட 270வது நாள் முடிந்தது ஜெபத்துல நாங்க ஆரம்பித்து. அப்போ கடந்த நாட்கள்ல நாங்கள் பேசின பொழுது, ஐயா எங்கேயோ வெளிநாட்டில் அற்புதம் நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இங்கே மரிச்சவங்க எழுந்துக்கிறாங்க, இங்கே பிசாசுகள் துரத்தப்படுது, இங்கே வியாதிகள் சுகமடையுது, கர்த்தர் அபிஷேகத்தை ஊத்துறாரு, ரொம்ப மகிமையான வரங்கள் வல்லமையெல்லாம் கிரிய செய்யுது அப்படின்னு பேசி கொண்டிருந்த வேளையில் டக்குன்னு நான் சொன்னேன், ஏன் அதை நம்ம செய்ய முடியாது? அதே ஆவியானவர் தானே, அதே அபிஷேகம் தானே, அதே இயேசு கிறிஸ்து தானே, நம்மை கொண்டு செய்வார். அல்லேலூயா. நம்ம மேலேயே கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வைப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எங்கெங்கேயோ ஆவியானவருடைய வல்லமை இறங்குவதை பார்க்கிறோம். ஜெபத்தில், டிவியில் பார்க்குறோம், செல்போனில் பார்க்குறோம், எங்கெங்கேயோ அற்புதம் நடக்குது. ஏன் நம்மை கொண்டு நடக்கக்கூடாது? இதை என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். கேளுங்கள். என்னை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே, என்னை கொண்டு செய்ய அவர் வல்லமை உள்ளவர், நீங்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லும் பொழுது அதே ஒரு ஜெபமா மாத்திருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென். எங்கேயோ யாருக்கும் இந்த கடைசி நாட்களிலே கவனிங்க, நல்லா நடக்க போகிறத சாதாரண நபரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வருகையில நடக்க போகிற காரியங்கள். அல்லேலூயா. யாருன்னே தெரியாது, தெரிய வேண்டாம். அல்லேலூயா. உலகம் உனக்கு உலகத்தை உன்னை குறித்து யாருக்கும் தெரியாது, ஆனா பரலோகம் உன்னை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம்.
பரலோகத்துக்கு தெரியும் நீ யாருன்னு. அது போதல்ல. அல்லேலூயா. இங்க பெரிய பெரிய ஆள் இருக்கலாம், பெரிய பெரிய மந்திரிகள் இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய நபர்கள் இருக்கலாம், வசதி வாய்ப்புல இருக்கலாம். அவங்கள உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இவர் பெரிய ஆளுங்க அப்படிங்க எப்படிங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உலகத்துல பரலோகம் தெரிந்திருக்குமானால், பரலோகம் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தா, தெரியலன்னு சொன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? இதே நீ ஒரு சாதாரண நபரா இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிறவங்களுக்கு உன்னை யாருன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, பரலோகம் உன்னை அறிந்து வைத்திருந்தால் அது போதும். ஆமென். நீ யாருன்னு பரலோகத்துக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்துல வானம் திறந்தது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்குற வரைக்கும் விடக்கூடாது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகையில், ஜெபம் பண்ணி முடித்த பொழுது அல்ல, ஜெபம் பண்ணி நிற்கும் போதே இதெல்லாம் நடந்த காரியம். ஜெபம் பண்ணுகையில், அந்த வசனத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணுகையில், பண்ணின போது, பண்ணின பின்பு அல்ல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வானம் திறந்துடுச்சு. தேவ ஆவியானவர் இறங்குகிறார். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியான தேவன் இறங்கி வரணும். ஜெபிக்கிற நம்ம மேல இறங்கி வரணும். அவர் மேல இறங்கி வந்தார். மற்றவங்க மேல இவரை நிரப்பு நிரப்பு நிரப்புன்னு இவரை மற்றவங்களை சொல்றோம். முதல்ல நீ நிரம்பு, நீ அபிஷேகத்துல நிரம்பு. அல்லேலூயா. அந்த ஜெபம் பண்ணுகையில் அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அல்லேலூயா. வானத்தில் இருந்து மூன்றாவது ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஜெபம் பண்ணும் பொழுது நடந்த 3 காரியம். முதலாவது வானம் திறக்குது, இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், மூன்றாவது பிதாவாகிய தேவன் பேசுகிறார். அதுவும் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. நீர் என்னுடைய நேசகுமாரன். ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் அவருடைய நேசகுமாரனா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன? ஜெபம் பண்றவங்க மேல தேவன் பிரியமா இருக்கிறார். இதுக்கு முன்னாடியாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார், பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு எதன் மேல பிரியம்? ஜெபிக்கிறவர்கள் மேல பிரியம். அதனாலதான் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, ஜெபம் பண்ணும் பொழுது இத்தனை காரியங்கள் இருக்கு, இத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கு. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், வானம் திறக்கப்பட்டது. எலியாவை குறித்து பார்த்தோம். அவனும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லி, அதுக்கு பின்பு அவன் 3 வருஷம் மழை பெய்யாமல் இருந்தது. மறுபடியும் ஜெபித்தான், மழை பெய்ய ஆரம்பித்தது. 1 நாள் 2 நாள் இல்லை, 1 வாரம் 1 மாசம் இல்லை, 3 வருஷம் ஒரு ஜெபத்துல அவன் வானத்தை திறக்கவும் அடைக்கவும் கிருபையை பெற்றிருந்தான். ஜெபத்துக்கு அப்பேற்பட்ட வல்லமை இருக்கு. உங்க ஜெபத்தினுடைய வல்லமை உங்களுக்கே தெரியல. அந்த ஜெபத்துல எப்பேற்பட்ட ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார் என்பதை நீங்க நல்லா அறிஞ்சு கொண்டீங்க, புரிஞ்சு கொண்டீங்கன்னா அந்த ஜெபத்தை விட மாட்டீங்க. நாங்கெல்லாம் எத்தனையோ மணி நேரம் ஜெபத்துல செலவிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப பிரயோஜனமாய் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா உனக்காக அவர் ஜெபம் பண்ணி வானத்தை திறந்து வச்சிட்டார். உனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தை திருப்புங்க, 11வது வசனத்தை வாசிங்க. கலிலேயர் ஆகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஓப்பன்ல இருக்குங்க, மறுபடியும் வருவார். எப்படி எழுந்தருளி மேலே போனாரோ, வானத்துக்கு போனாரோ, அப்படின்னா என்ன? வானத்தை திறந்து விட்டுட்டார். என் பிள்ளைகள்லாம் ஜெபிக்கும், நேரா என்னிடத்துல வரணும். அல்லேலூயா. அந்த ஜெபம் நேரா வரணும், எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் வானத்தின் வழியாய் போனாரு. எப்படி போனாரோ அப்படியே வருவாரு. வர்றதுக்காக அது திறந்திருக்கு. யாராவது ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது உனக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் எப்படி போனாரோ வானத்துல ஏறி மறுபடியும் அப்படியே வருவார். அதே ஒரு வழி இருக்கு, ரோட். இப்ப கூட பாருங்க, இப்ப இந்த ரோட்ல பஸ் எல்லாம் போகுது. ரோடு இல்லைன்னா போகுமா? நீங்க நல்ல ரோடு போட்டு பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கு, அதனாலதான் வண்டிகளா போகுது. நம்மளாம் இப்படி தானே வரோம், இந்த ரோட்ல தானே வரோம், வழி இருக்குல்ல. அதே போலதான் ஜெபத்துக்கு உனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிங்க. எபிரேயர் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் ஆகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் ஆகிய இயேசு. அப்போ வானத்தை அவர் போய் உனக்காக எனக்காக திறந்து வைத்திருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது என் பிள்ளைகளுடைய ஜெபம் என்னை வந்து சேர வேண்டும், என்னுடைய நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது அது நேரடியாய் வர வேண்டும் என்று சொல்லி உனக்காக எனக்காக வானம் ஜெபத்திலே திறக்கப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவர் தேவன். தேவன் எங்க இருக்கிறாரு? சியோன்ல, பரலோகத்துல மேல இருக்கிறாரு. அப்ப நம்முடைய ஜெபம் மேல போவதற்கு இவர் வழி உண்டாக்கி வைத்திருக்கிறார். யூஸ் பண்றதும் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதும் படுத்தாததும் உங்க காரியம். ஜெபத்துல கர்த்தர் வழியை வைத்து விட்டார் உனக்கு. அல்லேலூயா. வானத்தின் வழியாய் ஏறி போனவர் மறுபடியும் அதே வழியாய் வருவார். அப்போ அந்த வழி இருக்கு, அதன் வழியாய் நாம் ஜெபிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வானம் திறந்திருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் அந்த வானம் திறக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இதுல ஜெபத்துல பாருங்க, இதெல்லாம் வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். இன்னொரு வசனம் இருக்கு, வாசிங்க. யோவான் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த கிறிஸ்து இயேசு உனக்குள் இருந்தா வானம் திறந்திருக்கும், தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் காணப்படும். அல்லேலூயா. இது யாருக்கு காணப்பட்டதுன்னா யாக்கோபுக்கு. காலையில் ஆராதனையில சொன்ன பாருங்க, யாக்கோபுக்கு காணப்பட்டது. தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும். ஏணி வைக்கப்பட்டிருந்தது. ஏணி யாருன்னு சொன்ன? இயேசு. அல்லேலூயா. அவர் இல்லாம பரலோகம் ஏறி போக முடியாது. இதெல்லாம் முன் அடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் தான், அதனாலதான் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனினா இயேசு. அவரை கொண்டுதான் ஏறி போக முடியும் மேல.
அப்போ பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர் ஏறுகிறதையும் இறங்குறதையும் மனுஷகுமாரிடத்திலிருந்து பார்ப்பீர்கள். மனுஷகுமார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ உனக்காக எனக்காக அவர் வானத்தை திறந்து வைத்திருக்கிறார். ரெடியா இருக்கு, திறந்திருக்கு. ஆனா ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை. சாலமோன் கட்டின ஆலயத்துல கர்த்தர் சொல்றாரு, இங்க வந்து ஜெபிக்கும் பொழுது, இந்த ஸ்தலத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது என் கண்கள் திறந்த வண்ணமாய் என் செவிகள் கவனிக்கிற வண்ணமாய் இருக்கு. என் கண்கள் கவனிக்குது, பாக்குது, என் செவிகள் திறந்திருக்கு. ஆனா ஜெபிக்க ஆள் இல்லப்பா, காலியா இருக்குது பாடுறாரு. ஜெபிக்க ஆட்கள் இல்லை, கேட்டா நேரம் இல்லை. இல்ல, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதான இருக்கு. என் செவிகள் கவனிக்க காத்து கொண்டிருக்கிறது, என் கண்கள் திறந்த வண்ணமா இருக்கு. இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஆலயம்னா இந்த சரீரம். பழைய ஏற்பாட்டில் ஆலயம், புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, நம்ம தான் சரீரம் என்று 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். நீயே அந்த ஆலயம், நீ தான் அந்த ஆலயம். அப்போ இந்த ஆலயத்திலிருந்து அவர் கேட்க ரெடியா இருக்கிறாரு, ஜெபிக்க ஆள் இல்லை. வானம் திறந்திருக்கிறது உனக்காக எனக்காக. அவர் தம் வல்லமையை அனுப்ப காத்து கொண்டிருக்கிறார். ஆனா ஜெபம் போனாதானே, ஜெபம் போனாதானே இறங்கிறதுக்கு பதில். அல்லேலூயா. அதனாலதான் ஜெபிக்கிறவர்கள் அதிகமாய் தேவை. நம்முடைய இந்த தேசத்துக்காகவும், நம்முடைய குடும்பத்துக்காகவும், ஊழியத்துக்காகவும், மற்ற எல்லா காரியத்துக்காகவும் ஜெபிக்கிறவர்கள் வேண்டும். அல்லேலூயா. வானம் திறந்திருக்கிறது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதை யோவான் அடையாளப்படுத்துகிறார். வாசிங்க, யோவான்ல, அதே யோவான் 1வது அதிகாரத்துல 32 வாசிங்க. இன்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, சாட்சியாக சொன்னது என்னன்னா, சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். ஆவியானவர் புறாவை போல இறங்கி, புறா இல்ல, புறாவை போல. இன்னைக்கு நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, படம்லாம் வந்து இது புறாவை போட்டு. போன வாரம் கூட சொன்னோம் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா புறாவை தெய்வம் ஆக்கிடுவாங்க போல இருக்க. அந்த மாதிரி போயிடுச்சு இப்ப நிலைமை. எங்க பார்த்தாலும் ஒரு புறாவை, அதாவது புறாவை போல அப்படின்ட்டு ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க. அவ்வளவுதான். புறா வந்து ஆவியானவர் இல்லை. அந்த வசனம் சொல்லுகிறது, புறாவை போல வசிங்க வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். யோவான் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல் தங்கினதை, இறங்கினதை நான் பார்த்தேன். அதனுடைய அந்த லூக்கால வாசனுடைய தொடர்ச்சி இது. இவர் தான் ஞானசானம் கொடுக்கிறார். அவங்க ஞானசானம் எடுத்த உடனே அங்க நடக்கிற காரியம், அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறந்தது. திறந்த உடனே ஆவியானவர், தேவ ஆவியானவர் இறங்கினார் அவர் மீது. அதை தான் இவன் சொல்றான், வானத்தில் இருந்து இவர் மேல் இறங்கி தங்கினதை நான் கண்டேன், பார்த்ததை சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ அபிஷேகம் பண்ணல, ஆவியானவர் என்னோடு கூட இல்லை என்று நினைக்காத. நீ ஜெபம் பண்ண 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 கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். ஆமென். அல்லேலூயா. இது வேத சத்தியம். அல்லேலூயா. நீ ஜெபிக்க 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 கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் இறங்குவார், பலமாய் கிரியை செய்வார். அவர் இறங்கி வர முடியாதபடி உன்னிடத்துல ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை. அதுதான் நீ ஜெபிக்கணும். நீ போகும்போதும் வரும்போதும் ஜெபித்து கொண்டே இரு. நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல இறங்குவார். அல்லேலூயா. அவன் இறங்கினதை பார்க்கிறாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது வானம் திறந்தது, ஆவியானவர் இறங்கினார். ஒவ்வொரு ஜெபத்திலும் வானம் திறக்கும் உனக்காக. அல்லேலூயா. ஒவ்வொரு ஜெபத்தில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். நீ ஜெபித்து கொண்டே இரு, ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வார்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் மீது ஆவியானவர் இறங்கினார். இறங்கின உடனே அந்த ஆவியானவரை கொண்டுதான் அந்த வனாந்தரத்துக்குள்ள உள்ள போறார். 40 நாள் ஜெபிக்க உள்ள போறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஆவியானவர் இல்லாம எந்த சோதனையும் ஜெயிக்க முடியாது. அங்க உள்ள என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். 3 காரியம் பிசாசு கொண்டு வந்தார். அதை ஜெயித்தார் அவர். ஆண்டவர் இயேசு வார்த்தையால ஜெயித்தார். அதுக்கு என்னன்னா ஆவியானவர் அவரோடு போகிறார். அல்லேலூயா. எப்பவுமே ஜெபத்துல எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவரோடு போகும் பொழுது அங்க ஜெயம் இருக்கிறது. அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறந்தது, ஆவியானவர் இறங்கினார், பிதாவாகிய தேவன் பேசினார். இப்போ அப்படியே அதே ஸ்பிரிட்டோடு வராரு. வரும் பொழுது அந்த வனாந்தரத்துக்குள்ள 40 நாள் ஜெபிக்க போகிறார். அந்த இடத்துல பிசாசு கண்ணி வைத்திருக்கிறான், காத்து கொண்டிருக்கிறான் இவரை விழ வைக்க வேண்டும் என்று. ஆனால் அதையெல்லாம் ஜெயித்து வெளியே வந்தார். 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். நல்ல கவனிங்க, ஒரு சத்தியத்தை நல்லா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். எப்பவுமே ஒரு ஜெபம், எந்த ஜெபத்துக்கு போனாலும் எந்த காரியமா இருந்தாலும் அதுல ஜெயம் கிடைக்கணும்னா தேவ ஆவியானவருடைய நிரப்புதல் இருக்க வேண்டும். இப்போ வாசிங்க லூக்கா 4வது அதிகாரத்தை உங்களுக்கு வசனத்தோடு உங்களுக்கு சொல்றேன். முதல் வசனத்தை வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட அந்த ஜெபத்துக்கு ஆவியானவர் லீட் பண்றார். அந்த 40 நாள் உபவாசித்து ஜெபிக்கும்படி ஆவியானவர் நடத்துகிறார். அந்த ஜெபத்துல எத்தனையோ தடைகள் வருகிறது, அந்த பிசாசு கொண்டு வருகிற சூழ்ச்சிகள் வருகிறது, அதையெல்லாம் ஜெயிக்கிறார். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு உள்ளே கொண்டு போகப்படுகிறார். அந்த ஜெபத்துக்கு ஆவியானவரோட போகிறார். இப்போ 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே இப்ப எப்படி வர்றாரு? திரும்பி முடிச்சிட்டு அந்த வசனம் எல்லாம் முடிஞ்சிச்சு. பிசாசானவன் சோதனை காலம் முடித்த பின்பு சில காலம் அவர் விட்டு போனான் முன் வசனம் சொல்லுது. அந்த சோதனை எல்லாம் முடிஞ்சு இப்ப எப்படி வர்றாரு? ஆவியானவருடைய பலத்தினாலே வர்றாங்க. இதுதாங்க ஜெபம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜெபத்துல நீ பரிசுத்த ஆவியானவரோடு உள்ளே போகும் பொழுது அந்த ஜெபத்தை முடிச்சு நீ வெளியே வந்தினா அவருடைய பலத்தினாலே வருவாய். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆவியானவர் முக்கியம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜெபத்துல அவருடைய பிரசன்னத்தோடு நீ உள்ள போகும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவரோடு அந்த ஜெபத்துல நீ இணைந்து செயல்படும் பொழுது, ஜெபத்தை முடிச்சு நீ வெளியே வரும் பொழுது ஆவியானவருடைய பலத்தினாலே வருவாய். அவர் வெளியே வரும் பொழுது ஆவியானவருடைய பலத்தினாலே வெளியே வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, இங்க ஞானஸ்நானம் எடுத்து ஜெபம் பண்ணி வானம் திறந்த உடனே ஆவியானவர் இறங்கினார். ஏன்னா அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் அந்த நாட்களிலே, அதுதான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 61:1-2 ஆவியானவர் இறங்கின உடனே இது நடக்கிற காரியம். இதுதான் நடந்தது அவர் வாழ்ந்த நாட்களிலே. அதுதான் லூக்காலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, முதல்ல அதை வாசிருங்க. தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்ட வசனம் ஏசியா 61:1-2. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டழுத்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆமென். இதுக்குதான் அவர் மேல அன்னைக்கு இறங்கினார். இதுதான்
லூக்கா 4வது அதிகாரத்தில் அப்படியே வாசிச்சுட்டு வந்தால் 18 இருக்கும், 18, 19 இதே வசனம் அப்படியே அங்கே சொன்ன தீர்க்க தரிசன வசனம் இங்கே இருக்கும். அந்த ஒன்று மாத்திரம் வாசிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஒன்று மட்டும் வாசிங்க. 18 லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஏசாயால சொன்ன வார்த்தை. ஏன்னா அவர் மேல இறங்கினதுக்கு காரணம் இதுதான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறார். ஆனா இன்றைக்கு ஜனங்க வேற ஏதோ திசை திருப்ப பாக்குறாங்க, வேற ஏதோ செய்யணும்னு பாக்குறாங்க. இது ஆவியானவருடைய ஊழியம். இத்தனை காரியங்கள் அபிஷேகம் பண்ணா நடக்கும். அல்லேலூயா. நீங்க அதுக்கு இதை விலைக்கு இன்னும் சொல்ல எனக்கு முடியல, நேரம் சமயம் இல்லை. அடுத்த காரியத்துக்கு நம்ம போகணும். இதுதான் அபிஷேகம் இறங்கின உடனே, ஆவியானவர் இறங்கின உடனே நடக்கிற காரியங்கள். அதுக்காக தான் அன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறந்தது, ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது காரியம் அங்கே நடந்தது. அந்த லூக்கால வாசிப்போம். 3:22 கீவேர்டுக்கு போயிடுது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்தில் இருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். அவர்தான் தகப்பன், இவர் குமாரன் என்பதுக்கு அடையாளமான வார்த்தைகள் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு நிறைய இடத்துல இருக்கு. அதை தான் இப்ப சொல்ல பாருங்க, கவனிச்சு கொள்ளுங்க. நீர் என்னுடைய நேச குமாரன். அவருடைய ஆவி எங்க இருக்கோ, யாருக்குள்ள இருக்கோ, அவர்கள் தேவனுக்கு தகப்பனுக்கு நேசகுமாரன். அல்லேலூயா. இது எப்படி இந்த கிருபை கிடைச்சது, எப்படி இந்த வார்த்தை வந்ததுன்னா ஜெபத்துல வந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் அப்படியே ஒன்னோடு ஒன்று கோர்வை. அப்போ ஜெபம் எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்க 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 கர்த்தர் பாருங்க செய்கிற காரியம் ஏராளமா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன். சாதாரண குமாரன் இல்ல, நீர் என்னுடைய குமாரன் சொன்னா பரவாயில்ல, நேசகுமாரன், நேசிக்கிற, நேச வைக்கிற ஒரு குமாரன். ஜெபிக்கிறவங்க தேவன் நேசிக்கிறாருங்க. நேசகுமாரனா குமார்த்தியா தான் பாக்குறாரு. உன்னை என்னை எப்படி பாக்குறாரு? ஜெபிக்கிறவங்களை எப்படி பாக்குறாரு? நேச குமாரனா குமார்த்தியா தான் பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு எதன் மேல பிரியம்னா ஜெபிக்கிறவங்க மேலதான் பிரியம். அல்லேலூயா. இதுக்கு ஆரம்பம் என்ன? ஜெபம். இதுக்கு பேஸ்மெண்ட் என்ன? அடித்தளம் என்ன? இவ்வளவு பெரிய பில்டிங் நிக்கிறதுக்கு காரணம் கீழே பேஸ்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரி பேஸ்மெண்ட் தான் ஜெபம். அதுக்கு மேலதான் ஆவியானவர் இறங்கினார். அதுக்கப்புறம் தேவன் பேசுகிறார். அதுக்கு முக்கிய காரணம் எதுவென்றால் ஜெபம். அப்போ எதன் மீது பிரியமா இருக்கிறார் என்றால், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மீது தேவன் பிரியமா இருக்கிறார். இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன், தேவனுடைய குமாரன் என்பதற்கு இன்னொரு வசனமும் இங்க நமக்கு அடையாளப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 8:30 வாசிங்க. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். ஆமென். முன்னாடி வசனங்களையும் பின்னாடி வசனங்களையும் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை என்பது உங்களுக்கு அறியும். அதுல இருந்து நடுவுல இருந்து தான் ஒன்னு எடுத்து நான் சொல்றேன். இப்போ நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மகிழ்ச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உனக்காக எனக்காக இறங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே ஏன் இந்த வசனம் சொல்றேன்னா, அதே ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கும்படிதான் ஆண்டவர் வந்திருக்கிறார். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்தா, நம்ம அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தா அவருடைய மன மகிழ்ச்சியா இருப்போம். அவர் துக்கப்படுகிற அளவுக்கு நம்ம நடக்க மாட்டோம். அது மட்டுமல்ல, எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூறுவோம். இது நடந்தது காரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வேற உலக காரியத்துல தான் நம்ம இன்னைக்கு களி கூறுகிறோம். ஆனா இங்க அவருடைய குமாரன், பிரியமுள்ள குமாரன், எப்பொழுதும் அவர் சமூகத்திலே களி கூர்ந்தார். அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்தேன். அவரை மகிழ்ச்சிக்குள்ள நடத்துறதே என்னுடைய காரியமாய் வாழ்க்கையா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதுதான் இங்க சொல்றாரு, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில். இதே 3 வாட்டி சொல்லிட்டார், 3 இடத்துல சொல்லியிருக்கிறார். விதவிதமான காரியங்களிலே 3 தடவை தேவன் இவரை அடையாளப்படுத்துகிறார். 3 இடத்துல பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் இருக்கு, வாசிங்க. லூக்கா 9:35 வாசிங்க. அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. இதுவும் ஜெபத்துல தான். அவர் ஜெபம் பண்ணுகையில் முகரூபம் மாறிற்று, வஸ்திரம் வெண்மையாயிற்று என்று முதல் வசனத்துல முன்னாடி வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பிதாவாகிய தேவனோடு அங்கு அந்த இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அந்த இடத்துல தான் இங்கே இந்த சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. 2வது விசை இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. முதல் தடவை அந்த இடத்துல லூக்கால வாசிச்சோம் ஜெபம் பண்ணுகையில். இங்கேயும் அதே போலதான் ஜெபத்துல மறுபடியும் பேசுகிறார். பிதாவாகிய தேவன் அநேகருக்கு, அங்க இருக்கிற சீஷர்களுக்கு, மற்றவங்களுக்கு சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். மறுபடியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அங்க பேசுகிறார். அவர் பேசுகிற தெய்வம் யாருக்கு என்றால் ஜெபிக்கிறவர்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. நீ ஜெப சத்தத்தை தொனிக்க அவருடைய சத்தத்தை உன்னால் கேட்க முடியும். அதுதான் டியூன். அவர் சத்தத்தை கேட்கக்கூடிய டியூன் எதுனா ஜெபம். அல்லேலூயா. 3வது ஒரு இடத்துல பேசுகிறார். யோவான் 12:28 வாசிங்க. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், தகப்பனே, பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது ஜெபிக்கிறார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. 3வது விசை தேவன் அவரோடு பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதைத்தான் பேதுரு சொல்றாரு. இதை நாங்க பார்த்தோம், கண்ணால கண்டோம், தேவன் பேசுவதை என்று. அதை தான் சொல்றாரு. 2 பேதுரு 1வது அதிகாரம் 17-18 வாசிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்துல பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து வருது, இறங்கி வருது.
ஆனா கேட்கிறவங்களுக்கு அங்க பாக்குற மாம்ச கண்ணில் பாக்குறதுக்கு வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுதுன்னு பாக்குறாங்க. ஆனா அது உன்னதத்திலிருந்து மகிமையிலிருந்து புறப்பட்டு வருகிற சத்தம் அது. அல்லேலூயா. இதுதாங்க ஜெபத்தினுடைய மேன்மை, இதுதான் ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா உன்னத மகிமையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்தது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். லூக்காக்கு போயிடுங்க. அந்த 3வது அதிகாரத்துல வாசிங்க அந்த வசனத்தை. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு, அது முன் வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. கடைசி நான் முடிக்க போகிறேன், கவனிங்க, இதை மாத்திரம் கவனிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது இந்த காரியம் நடந்தது. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுங்க. 2வது, இங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்கிறோம், நல்லா கவனிங்க. அடுத்த ஞானஸ்தானம் இன்னொன்று இருக்கு, அதுக்குள்ள வரணும். அல்லேலூயா. அடுத்த ஞானஸ்தானம் ஒன்று இருக்கு, அதுல வாசிப்போம். அதே லூக்கால 16வது வசனம் பின்பாகம் மாத்திரம் வாசிங்க. அந்த வசனத்தை மாத்திரம் பார்த்துருங்க. அதே லூக்கா 3வது அதிகாரம் 16வது வசனம் அவர் என்று ஆரம்பிக்கும். அதுல இருந்து வாசிங்க. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசுவை குறித்து யோவான் சொல்றார், அடுத்த ஞானஸ்நானம் வந்துடணும். நீங்க தண்ணியில முழுகப்பட்டீங்க, நல்லது, அதுதான் ஆரம்பம். உன் பாவம் அறிக்கையிடப்பட்டு நீ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீ முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாய், நல்லது. அடுத்த ஞானஸ்தானத்துக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா. இததான் யோவான் 3:5 சொல்றார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஞானஸ்தானத்துக்குள்ள வந்து ஆவியில முழுகுகிற அனுபவத்துக்குள்ள வரணும். அதுதான் இயேசு சொல்றார், ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா தேவ ராஜ்யத்துக்கு வராம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவ ராஜ்யம் எங்க இருக்கு, பரலோக ராஜ்யம் எங்க இருக்குது? தேவனே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கேட்கும்போது நான் யாருன்னு கேட்கிறாரு. உடனே பேதுரு சொல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்ன உடனே, ஓ பேதுருவே, இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, தேவனே அந்த மாதிரி வெளிப்படுத்தினா அது தேவன் தான் வெளிப்படுத்துறாரு. அவருக்கு ஒரு கிளாப்ஸ், அவ்வளவுதான். அல்லேலூயா. கவனிங்க, அந்த வசனம் நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு. இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள வராம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு இந்த காரியம் ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பணும், ஆவியானவருக்குள்ள இருக்கணும், ஆவியானவரோடு நடக்கணும். அப்பொழுதுதான் அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே வரும். தேவ ராஜ்யம் இல்லாம, தேவ ராஜ்யத்துக்குள்ள வராம நீ பரலோக ராஜ்யம் போக முடியாது. இந்த சத்தியம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டா நான் மேல போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. தப்பா தவறுது. ஏமாந்துடாதீங்க. அல்லேலூயா. வசனம் வாசிங்க. ரோமர் இல்ல, முதல்ல இதை வாசிருங்க. தேவனுடைய நம்ம என்ன நினைச்சுக்கணும், ரட்சிக்கப்பட்டவன்னு நல்லா மூக்கு பிடிக்க எல்லாம் முடிச்சிடலாம், சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்ன்றாங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்தா நல்லா சாப்பிடலாம்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க, நல்லா இது பண்ணலான்ட்டு.
அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டே போறாங்க இன்னைக்கு. அப்படி அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இதுதாங்க தேவ ராஜ்யம். பைபிள் இதுதான் சொல்லுது. இதுதான் தேவ ராஜ்யம். அல்லேலூயா. இந்த ராஜ்யத்துக்குள்ள நீ வராம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இந்த ராஜ்யத்துல என்ன இருக்குன்னா, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிற. உலக கொடுக்கிற சந்தோஷம் இல்ல, அவர் கொடுக்கிற சந்தோஷம். அது எங்க இருக்கு? இப்ப வாசிங்க. அதுக்கு லூக்கா 17:21 வாசிங்க. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். யாருக்குள்ள இருக்கு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்குள்ளதான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள எப்படி வரும் என்றால், நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு முழுகி பரிசுத்த ஆவியானவரோட முழுகி ஜெபிக்கும் பொழுது தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ராஜ்யத்துக்கு வராம பரலோக ராஜ்யம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு காரியம் சொன்ன வசன ஆதாரத்தோடு இவ்வளவுக்கும் காரணம் என்னவென்றால் ஜெபம். அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபம் பண்ணின பொழுது வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டது. எனக்கு வானம் திறக்கப்படுமா? உனக்கு திறக்கப்பட்ட ஆயிற்று. திறந்தே இருக்கு. அல்லேலூயா. திறந்தே இருக்கு. அவர் திறந்து வச்சிட்டார் உனக்காக ஜெபத்துல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி அவர் சிலுவையிலே போய் ரத்தம் சிந்துவதற்கு முன்னாடியே ஜெபத்துல ரத்தம் சிந்தினாரோ, அதே போலதான் உனக்கு ஜெபத்துல ஒரு வழியை மேல போகும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தினாலே வானம் திறந்து வச்சிட்டார் உனக்காக. நீ ஜெபிக்க வேண்டியதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் ஆயத்தமாகி உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்க. எடுத்து நீ தான் சாப்பிடணும் இல்ல? அந்த மாதிரிதான் உனக்கு எல்லாம் ஆயத்தமாக்கி வச்சுட்டாரு ஆண்டவர். நீ ஜெபிச்சா போதும், கர்த்தர் கிரியை செய்வார். உண்மையான விசுவாசமான ஜெபம் வேணும். அப்படி ஜெபிச்சுனா நிச்சயமா இப்பவே அற்புதம் நடக்கும். உனக்கு எந்த காரியத்துல பதில் இறங்கணும், வானம் திறக்கப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்குவார் உங்கள் மீது. தேவன் பேசுவார் உங்களோடு கூட. அல்லேலூயா. இத்தனை சத்தியங்களை வார்த்தைகளை பார்த்தோம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போம். தேவ பிள்ளையே, இன்றைக்கே உங்களுக்கு கர்த்தர் ஜெபத்திலே வாசலை திறப்பார், வானத்தை திறப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களிலே அற்புதங்களின் வாசலை திறப்பார். தேவ பிள்ளையே, எல்லாரும் கண்களை மூடி இந்த வசனத்தின்படி ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தேவன், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று பேசினார். தேவ பிள்ளையே, இவ்வளவுக்கும் காரணம் ஜெபம். ஆண்டவரே, அதே ஜெப ஆவியை, உங்களுக்குள்ள இருந்த அதே ஜெப ஆவியை இன்றைக்கு எங்களுக்குள்ளே வைப்பீராக. நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தாவே, வானங்கள் திறக்கப்படட்டும் ஐயா. அடைப்பட்டு இருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக. ஆவியானவர் இறங்கிவிட்ட அற்புதம் நடக்குங்க. இப்பொழுதே அப்படி ஒரு கிருபையை நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுப்பீராக.
செய்வீராக. இப்பொழுது அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யணும் ஐயா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி அற்புதங்களை நடக்கணும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் விலகி ஓடணும். உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் சுகமடையணும். ஏன்னா ஆவியானவர் இருக்கிறார் உள்ள, அவர் இருந்து கிரியை செய்வார் தேவ பிள்ளையே. அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை, ஜெப ஆவியை இன்றைக்கு நமக்கு தரும்படி ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் மீது நீர் வைக்கும்படி நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானம் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் ஜெபங்கள் வானத்தின் வழியாய் போய் உன்னத தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஜெபமாய் எங்கள் ஜெபம் இருப்பதாக. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே உண்மையாய் விசுவாசத்தோடு இருப்பதாக. அபிஷேகத்தோடு ஜெபங்கள் புறப்பட்டு வருவதாக. எங்கள் ஜெபங்கள் ஆவியானவர் வானத்தின் வழியாய் கொண்டு போய் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிற ஒரு கிருபையை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜெபங்களுக்கும் வானம் திறக்கும். எங்க ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வீர். ஜெபிக்கிற நாங்கள் உமக்கு எப்பொழுதும் நேச பிள்ளைகளாய், நீர் பிரியப்படுகிற பிள்ளைகளாய் இருப்போம். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.